வாங்க நம்ம சேனலில் லாஸ்ட் மந்த்து எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயிலில் இன்றைக்கி காலையில் ஒரு 6:40க்கு வந்திருக்கு, அதான் 6:39க்கு வந்திருக்கு. ஜூலை மந்தோட இது அனலிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1548 சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்திருக்காங்க. ஒரு 8 லட்சம் வியூஸ் வந்திருக்கு. மினிட்ஸு வாட்சிட்டு வந்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஃபுல்லாமே ஷார்ட்ஸ் வாட்சிட்டனால இது பெருசாக நம்மளுக்கு பப்ளிக் ஹவர்ஸில் கவுண்ட் ஆகாது. 148 வீடியோ போட்டிருக்கேன். 30 நாளைக்கு 148 வீடியோனா ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போட்டிருப்பேன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் போடாமல் இருந்திருக்கேன். அந்த மாதிரி தான். கீழே வந்து அந்த சீமோர் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணோம்னா அடுத்து நேராக இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி எந்த வீடியோ வந்து இந்த மாதத்தில் அதாவது அதிகமான வியூஸ் போச்சு அப்படிங்கிறத தனியாக ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா யூடியூப்போட அப்டேட்டு இந்த மாதிரி பிராண்ட் வாண்ட் டு ஒர்க் வித் யூ அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளுக்கு லாஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மானிட்டேஷன் ஒர்க் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஆட்ஸும் அதான் ஆட்ஸ் இப்போதைக்கு ஷார்ட்ஸ்லேயும் வாட்ச் ஆட்ஸும் எதுவுமே வராது. ஏன்னா அதுக்கு நம்மளுக்கு இன்னும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் வேணும். எத்தனை மில்லியனு 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸும் வேணும். நம்ம இப்போ தான் 3 மில்லியன் இது ஒர்க் பண்ணி தான் வந்திருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது அப்டேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் லைவில் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பூஸ்ட் யுவர் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ராடக்டை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வீடியோவும் அமைச்சிருக்காங்க. அந்த வீடியோ நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வச்சுக்கிட்டு அதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த மெயில் அனுப்புனதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, ஏதாவது வேணுமா, ஹெல்ப் வேணுமா, டீம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மெயில் எப்பயுமே அனுப்பிச்சிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி அப்டேட்டு, அதாவது ஒரு மாதத்தில் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, என்னென்ன விஷயம்லாம் நடந்திருக்குங்கிறத உங்களுக்கு ஒரு மெயிலாக இப்படி ஒரு இதை அனுப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இதை யூடியூப் ஸ்டுடியோலையும் போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இது எப்படி அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக வீடியோ போட ரெகுலராக ஷார்ட்ஸ் போட உங்களுக்கு கவுண்டிங் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அப்போ வந்து தனியாக வந்து உங்களை யூடியூபே வந்து கவனித்து ஓகே இவங்க வந்து ரெகுலராக வீடியோ போடுறாங்க, ரெகுலராக ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நம்மளோட இது டெவலப்புக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கவனிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கவனித்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி அனுப்புவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஊக்கம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஊக்கம் கொடுத்தா தானே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. அந்த மாதிரி ஓகே அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம அப்படியே க்ரோம்லேயே ஓப்பன் பண்ணுறேன். நான் க்ரோமில் ஓப்பன் பண்ணோம்னா என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே காமிக்கும். பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் மந்த் தான் மானிட்டேஷன் ஓகே ஆச்சு. 17.7 லட்சம் பேர் அந்த ஒரு மாதத்தில் மட்டுமே வியூஸ் வந்திருக்காங்க. இப்போ இந்த லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா 9 லட்சம் வியூஸ் வந்திருக்காங்க. 31,000 பேர் வாட்ச் ஹவர்ஸ் ஆகிருக்கு. 1700 பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகிருக்காங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகியிருக்காங்க புதுசாக. அதே மாதிரி நம்ம ஷார்ட்ஸை பார்க்குறவங்க, நம்ம மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கோம். ஷார்ட்ஸை பார்க்குறவங்களில் பார்த்திங்கன்னா 67% பேர் தான் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. மீதி 32% பார்த்திங்கன்னா ஸ்வைப் பண்ணிட்டு தான் போயிருந்திருக்காங்க. அதே தான் நடந்திருக்கு. அதே சமயம் 67% வியூஸ் தான் ஃபுல்லாகவே போயிருந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 32% வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடியோ பார்க்காம ஸ்வைப் பண்ணியே போயிருந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம போட்ட ஷார்ட்ஸையே பார்த்திங்கன்னா ஒரு சில ரீமேக்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கொலாப் ஷார்ட்ஸ் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுலேயும் அந்த 923 வந்து எனக்கு தெரிஞ்ச குறிப்பிட்ட வியூஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு கொலாப் எப்படி போடுவதுன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வந்தேன். அதில் வந்து வியூஸாக தான் கண்டிப்பாக இருக்கும். இதுதாங்க நம்ம அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மந்தோட அப்டேட் இது தான். நம்மளுக்கு ஜூலை மந்தில் இவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு யூடியூப் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். இந்த மந்த்து தான் நம்மளுக்கு பேமெண்ட் ஆப்ஷனில் வந்து ஏதாவது பேமெண்ட் வந்து ஏதாவது ஒரு $1 கிரியேட் ஆகுதான்னு பார்க்கலாம். வந்துச்சுன்னா அதுக்கும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன்.